இந்த தேர்தலை பொறுத்தவரையில வந்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு தேர்தலாக இருக்கு அப்படின்னு ஒரு குழப்பமான மனநிலையில எல்லாருமே இருந்தாங்க. லாஸ்ட் 10 டேஸும் ஒவ்வொரு நாளும் கடக்கிறதே ஒரு பெரிய விஷயமா பொலிட்டீஷியன்ஸுக்கு இருந்திருக்கும். ஈவன் பத்திரிகையாளர்களாகிய நம்மளுக்கு கூட வந்து யார் வருவாங்கன்றதை வந்து நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. எக்ஸிட் போலுடைய சர்வேக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுலேயும் கூட ஒரு மிக்ஸ்டான ஒப்பீனியன் இருந்தது. இதுதான் நடக்கும் அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. இன்னைக்கு ரிசல்ட்டை பார்க்கும்போது ஒரு கிளியர் மேண்டேட் வந்து டிவிகேக்கு கிடைச்சிருக்க மாதிரி இருக்கு. உங்களுடைய ரீடிங் என்ன? ஆக்சுவலாக எங்களுக்கும் அதே தான், அந்த குழப்பமான மனநிலை தான் இன்னமும் வந்து எங்களை எதிர்பார்க்காத ரிசல்ட் தான் அது. நாங்களுமே வந்து ரொம்ப சர்ப்ரைஸ்டு. ஏன்னா நாங்கள் வந்து என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா திமுக ஈஸியாக வந்துடும். ஏன்னா டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை தான் பிரிக்க போகுது அப்படின்னு நாங்கள் நம்பியிருந்தோம். அதாவது ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுனா திமுகக்கு எதிரான ஓட்டுகள் 3ஆக பிரியுது, ஏடிஎம்கேக்கு பிரியுது, டிவிகேக்கு பிரியுது, என்டிகேக்கு பிரியுது நாங்கள் நம்பியிருந்தோம். அப்படின்னா பிரிக்கிறதும் டிவிகே வந்து ஏடிஎம்கே ஓட்டை தான் பிரிக்கும்னு நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா டிஎம்கேவோட ஓட்டையே டிவிகே பிரிச்சிருக்குன்றது. அதாவது என்னென்னா மக்கள் வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் நினச்சோம், நிறைய பேர் வந்து டிவிக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்லும் போது கூட நினைச்சோம் எல்லாரும் வந்து ஓப்பனாக பேசுறவங்க வந்து கம்மியாக தான் இருப்பாங்க, டிவிக்கு ஆதரவாளர் மட்டும்தான் கொஞ்சம் லவுடாக பேசுறாங்கன்னு நினைச்சிருந்தோம். ஆனால் அப்போ தான் தெரியுது டிஎம்கே ஆதரவாளர்களே சில பேர் வந்து வெக்கப்பட்டு வெளியில் வந்து நாங்கள் டிவிக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்லாத நிலைமை தான் இருந்திருக்கு. ஆக்சுவலாக அவங்களும் சொல்லலை. ஒருவேளை அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு நான் இன்னைக்கு காலைல பேசுன வரைக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்த தகவல் வரைக்கும் ஒருவேளை விஜய் மேலே பல பேருக்கு சாஃப்ட் கார்னர் வந்திருக்கு. ஏன்னா ஒருவேளை வந்து ரிப்பீட்டடாக அடி வாங்கினே இருக்காரு, அவர் ஓரம் கட்டப்படுறாருன்றதாலே மக்களுக்கு ஒரு 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 சிம்பத்தி வந்திருக்கு விஜய் மேலே. அது வந்து ஒரு சைலண்ட் அண்டர் கரண்டாகவே இருந்திருக்கு சொசைட்டியில். நம்ம சைலண்ட் அண்டர் கரண்ட் ஐ திங்க் அது ஒரு ராங் பர்செப்ஷன் நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னன்னா இதில் வந்துட்டு விஜய்க்கான ஒரு பாப்புலர் ஃபேஸ் அப்படின்ட்டு தான் மக்கள் வந்துட்டு ஒரு பாப்புலர் ஃபேஸ் வந்து தானே விரும்பினவங்க பிடிச்சவங்களுக்கு வந்து ஓட்டு போடணுன்ட்டு ஒரு பிளைண்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க தான் தெரியுது. இது வந்துட்டு ஆக்சுவலி இந்த விக்டரி வந்து நிறைய பேர் பார்க்குறதுன்னா இட்ஸ் டிஃபைன் லாஜிக், பொலிட்டிக்கல் லாஜிக். நீங்கள் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் எப்படி ஜட்ஜ் பண்ணணும்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இன்னொரு கவர்மெண்ட் இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே இல்லை அதர் பார்ட்டி ஒன்று வருதுன்னா அதோட ட்ராக் ரெக்கார்டை பார்க்கணும். இந்த இவங்க வந்தாங்கன்னா இவங்க என்ன டெலிவர் பண்ணுவாங்க. நான் ப்ராமிஸா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கொடுக்க போகும்போது சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு வெல் செட்டில்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேற மாதிரி ஒன்று இருக்கும். பட் ஆனால் ஒரு மிடில் கிளாஸ்ல லோவர் மிடில் கிளாஸை பொறுத்தவரையில் அவங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது நான் ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனேன் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு வந்து என்கிட்ட காசு வாங்காமல் அதை பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்ற இல்லை. இந்த கேரண்டி வந்துட்டு இப்போ டிவிக்கே வந்துட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இதை வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக வந்துட்டு ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா இட்ஸ் இம்பாசிபிள். எந்த வகையில வந்துட்டு இதை அச்சீவ் பண்ண முடியாது. நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா லஞ்சம் ஊழல் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. அதாவது நம்ம கண்ணுக்கு இந்த ஒரு ரோட்ல போலீஸ்காரர் ஒருத்தர் டிராஃபிக் போலீஸ் ஒரு 50-100 வாங்குறதா உங்களுக்கு பிரச்சனையே தெரியுது. இது வந்து ஆக்சுவலா பிரச்சனையே கிடையாது. இதே வந்து ஒரு எலிசிஸ்ட் மைண்ட் செட் தான். அது மேல இருக்கவங்க நீங்க பிஜேபிலாம் வந்து பாத்தீங்கன்னா 15 லட்சம் கோடி வந்து மேல இருக்க முதலாளிகளுக்கு லோனை வந்து வேவர் பண்ணி கொடுத்துருக்காங்க, பேங்க் லோனை வேவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன கணக்கில் சொல்லுவீங்க? நான் சொல்ல 15 லட்சம் கோடி. நீங்கள் பேசுறது வந்து 50-100க்கான பிரச்சனையை பேசின்னு இருக்கீங்க. நாங்கள் பேசுறது கவர்னன்ஸ் பேசின்னு இருக்கோம். இதனால தான் திமுக வந்து தீவிரமாக எதிர்த்தது. என்ன கேட்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடித்தட்டு மக்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கவர்னன்ஸு இதெல்லாம் வந்து அவங்க அனாலிசிஸ் பண்ணுறாங்களா? பொதுவாகவே எந்த தேர்தலுமே அப்படி அனாலிசிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னைக்கும் வந்து திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வந்து வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அது இல்லாம தெரியல மாற்றம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் அவர் வர்றாரு. அவரோட கட்சி வேட்பாளர்கள் பணம் கொடுத்திருக்காங்க. அவரு நிக்கிற தொகுதியில பணம் கொடுத்திருக்காங்க. அவர் வந்து ஒரு வெல் செட்டில்டான ஒரு நபரா இருக்காரு, பெரிய பணக்காரரா இருக்காரு. ஐ திங்க் அவர் மட்டும் தான் கொடுத்திருக்காரு அப்படின்னு விஜய் பண்றதை வந்துட்டு ஏன் ஜஸ்டிஃபை பண்றீங்க? திருநெல்வேலி மட்டுமே கிடையாது, நிறைய கேண்டிடேட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு பயம் இருந்திருக்கு, ஏதோ ஒரு வேளை வந்து நம்மளும் காசு கொடுக்கணும்னு. இது நானே வந்து பார்த்திருக்கேன். எங்க வீட்டு மெய்டு தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நடந்திருக்கு, நான் இல்லைன்னா சொல்ல. காசுன்றதெல்லாம் வந்து அதான் சொன்னேன், காசு மட்டுமே ஓட்டெல்லாம் முடிவு பண்ணிடாது. ஓகேங்களா? அப்படி பார்த்தா நீங்க அம்பானி அதானி மட்டும் தான் எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும். ஆனா அவங்களும் எலெக்ஷன் நிக்கல. விஜய் மலையே பாத்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா மெம்பர் தான் ஆனாரு. ஏன்னா அவரே வந்து
ஏன்னா அவரால் நின்று ஜெயிக்க முடியாது நல்லா தெரியும். விஜய் மல்லையாவாலே அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். அதனால காசு விஷயமும் கிடையாதுங்க. காசை தாண்டி உங்களுக்கு ஒரு ஃபேக்டர், ஒரு பாப்புலாரிட்டி ஃபேக்டர் தேவைப்படுது. விஜய்க்கு இப்ப ஒருத்தர் 2 பேர் வந்து இப்ப மாத்தி இது மாதிரி கருத்து சொல்றாங்கன்னா ஓகே. ஒட்டுமொத்தமாக மக்கள் வந்து ஒரு பெரிய மேண்டேட், அதுவும் ஒரு 3 வருஷ கட்சி, அது ஒரு குழந்தைன்னே சொல்லலாம். அந்த குழந்தைக்கு வந்து இவ்வளவு பெரிய மக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்றது ஒரு காரணத்துக்காக ஆச்சரியமா இருக்கு கொடுத்துருக்காங்க? இல்லையா? மாற்றம் கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க ஒழிஞ்சு மாற்றம் தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் டெலிவர் பண்ணுவாங்க என்ன ப்ராமிஸ், அவர் என்ன பண்ணியிருக்காரு இதுவரை? எனி நியூ பார்ட்டி வந்து நீங்க உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம எப்படி ப்ரூவ் இல்ல பண்ணுவீங்க? அதுதான் நான் சொல்றேன். இல்ல அதுதான். நான் இது எப்படி தரமா இருக்கு, இது ரொம்ப கொஞ்சத்தனமா இருக்கு. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. நான் என்ன கேட்கறேன், இப்ப மக்கள் யாராவது போய் ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் தான் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. போய் கம்பவுண்டர் சர்ஜரி பண்ணணும். கம்பவுண்டருக்கு நல்லா தெரியும், ஒரு 20 வருஷம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கம்பவுண்டர்கிட்ட போய் நீங்க சர்ஜரி பண்ண சொல்லுவீங்களா? ஏன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கன்னு சொல்ல முடியுமா நம்மளால? அது கிடையாது. கவர்னன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் இதெல்லாம் தாண்டி இருக்கு. ஓகேங்க, ஒருத்தர் ஒரு உயிர்லயே விளையாட முடியும் அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல ஒரு 5 வருஷம் எப்படி விளையாடுவீங்க? 2021 வந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலைன்னா அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்க முடியாது. அவர் வந்து அதுக்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆயிருக்க முடியாது. அவர் துணை முதலமைச்சர் ஆயிருக்க முடியாது. இதெல்லாம் கரெக்ட். ஒரு ஐயோ MLA இதெல்லாம் கரெக்ட். கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி இல்ல, ரன் இல்ல. பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஈவன் அதர்வைஸ் எம்எல்ஏ ஆகிறதுக்குமே பாத்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் இல்லைன்னா சொல்ல, அவரு வந்து மக்களை ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்தாரு. இப்ப விஜயும் ஜெயிச்சுட்டு வராருன்னு வச்சுக்கோங்க, வாழ்த்துக்கள், நான் இல்லைன்னா சொல்லல. ஆனால் இந்த மேண்டேட்டை நாங்க எப்படி பாக்குறோம்னு சொல்ல வரோம். ஓகேங்களா, வாழ்த்துக்கள் தான் விஜய்க்கு, அதுல நோ டவுட். ஏன்னா வந்து இந்த அரசியல்வாதி சொல்ற மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்ற கணக்கு தான், நாங்க இல்லைன்னே சொல்லல. ஆனால் இந்த மேண்டேட் நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா ஒரு இன்ஃபார்ம்டு மேண்டேட்டா பார்க்கல. இது வந்து ஓட்ட விஜய்க்கு வந்து எப்படி வந்தது அப்படின்னா ஒரு ஃபேன் ஃபாலோயிங், ஒரு ஃபேண்டமால வந்து ஒரு இது ஸ்டார்டம், விஜய்க்கு வந்து ஒரு ஸ்டார் அப்படிங்கிறதால மட்டுமே நடந்த ஒரு நிகழ்வா மட்டும்தான் நாங்க பாக்குறோமே தவிர்த்து, ஏன் அப்படின்னா ஒரு 2 வருஷமே ஆன கட்சி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1983 என்டிஆர் வந்தார். சில பேர் என்டிஆர் கூட கம்பேர் பண்றாங்க. என்டிஆர் என்ன பிரச்சனை அப்படின்னா அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பாத்தீங்க அப்படின்னா அது மட்டும் தான் ஒரே கட்சியா இருந்தது. என்டிஆரையோ என்ஜிஆரையோ கம்பேர் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இது நான் ஏன் சொல்றேன்னா என்டிஆர் அளவுக்கு அவ்வளவு பெரிய விஷயமா நடந்ததுன்றதுக்காக சொல்றேன். அப்ப என்ன சிக்கல் அப்படின்னா காங்கிரஸ் அப்ப என்ன பண்ணுச்சு அப்படின்னா 5 முதலமைச்சர்களை வந்து இஷ்டத்துக்கு போச்சு. அதாவது வந்து இஷ்டத்துக்கு தூக்குனாங்க. மக்கள் மனதில கொந்தளிப்பு இருந்தது. அப்ப என்ன பண்ணாரு என்டிஆர் அப்படின்னா தெலுங்கு பிரைடை உருவாக்குனார். அதனால தெலுங்கு தேசம் கட்சி ஆரம்பி தெலுங்கு பிரைடை உருவாக்கி அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தார். ஆனா இங்க அந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டுல அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாடு வாஸ் வெரி வெல் க்ரோயிங். அதாவது தொடர்ந்து 2 வருஷமா நம்ம தான் வந்து டபுள் டிஜிட் க்ரோத் டெவலப் இது பண்ணிட்டு இருக்கோம், ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம். வி வேர் த நம்பர் 1 க்ரோயிங் ஸ்டேட் எல்லா வகையிலையும். அதாவது 40% விமன் வந்து இங்க ஒர்க் பண்றாங்க. அதாவது ஒர்க்கிங் ஃபோர்ஸ் 40% விமன் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் சிம்பிளா சொல்றேன், விமன் ஆர் சேஃப் இன் தமிழ்நாடு. ஏன்னா என்சிஆர்பி டேட்டா நீங்க எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் இந்த பாட்டம். ஓகேங்களா, அதாவது விமனுக்கு எதிராக நடந்த இன்சிடென்ட்ல பாட்டம்ல இருக்கு. ஆனா இது பிஜேபி ரூல் பண்ண ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா டாப் வந்து உத்தரப்பிரதேஷ் இருக்குது, மகாராஷ்டிரா இருக்குது, ராஜஸ்தான் இருக்குது. ஏன் நான் சொல்றேன்னா இது தொடர்ந்து ஒரு இது இந்த லாஜிக்கல் எல்லாமே டேட்டா தான் வந்துருச்சு. நம்ம வந்து ரிசல்ட் அடிப்படையில பேசுவோமே. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டார், அதனால வந்து மக்கள் வாக்களிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. இப்போ வந்து விஜய் half ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸே போல, அவர் வந்து ஒரு 15ல இருந்து 18 டிஸ்ட்ரிக்ட்ல தான் ஐ திங்க் he might have gone that way. அவர் வந்து கேம்பெயின் கூட பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது 234 தொகுதிகள்லையும் ஒரு விஜய் வேவ் கிரியேட் ஆயிருக்கு, சுனாமி மாதிரி வந்திருக்கு அப்படின்னா இல்ல அது நாம எந்த இடத்துல இல்ல அது நாம இருக்கு விஜய் வேவ் இல்ல விஜய் வேவ் ஒரு வேவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலெக்ஷன்ல ஒரு வேவ் இருக்கும், சுனாமி இருக்குன்னா ஒரு 170 180 சீட்டு ஜெயிச்சா மட்டும்தான் அது வேவோ சுனாமியோ நம்ம சொல்லணும் தனிப்பட்ட முறையில. விஜய் ஜெயிச்சதுங்கிறது நாட் ஈவன் வந்து 118 கூட இல்ல, தேவையான 118 கூட இல்ல. பாலிடிக்ஸ் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல ஒன்னு டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல ஒரு 3வது ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆளுங்கட்சியா வருது. நீங்க சொல்றது உண்மை. லார்ஜஸ்ட் பார்ட்டியா வர்றது அப்படின்றது நீங்க எப்படி ரைட் ஆஃப் இல்ல ஐயோ நான் ரைட் ஆஃப்லாம் பண்ணல. இப்ப ஆனா வேவ்ன்றது தான் நாங்க இது பண்றோம். நீங்க வேவ்ன்ற வார்த்தைக்கு நாங்க எதிர்க்கவே தவிர ரைட் ஆஃப்லாம் யாருமே பண்ணல. இது இஸ் நாட் a wave அப்படின்றோம். see this is our unusual political phenomena. அவ்வளவுதான் ஒரு வேவ் அப்படி. எந்த இடத்துல வந்து திமுகவோ இல்ல அதிமுகவோ ரீட் பண்ண தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்டா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இப்ப அது உண்மை அதுதான். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அதிமுக வந்து என்ன ஆச்சுன்னா ஆல்ரெடி எதிர்கட்சியில இருக்காங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் கூட பேசியிருந்தேன் மக்கள் கிட்ட. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏடிஎம்கே வந்து அப்போசிஷன் ரேங்க்ல கூட இல்லாம இருக்கு. எதர் கட்சி ஆரம்பிச்சதுல ரூலிங்ல இருப்பாங்க இல்ல அப்போசிஷன்ல இருப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 3வது கட்சியா போறாங்க. திமுக கூட ஆல்ரெடி 2021 2011 போயிட்டாங்க 3வது கட்சியா. இப்ப அதிமுக அந்த நிலைமையை ஃபேஸ் பண்ணுது ஃபர்ஸ்ட் டைமா. ஓகேங்களா, எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி நீங்க சொல்றீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கு. ஏடிஎம்கே விட்டுருங்க, ஏன்னா ஆல்ரெடி எதிர்கட்சியில இருந்தாங்க. ஆனா டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. 180 சீட்லாம் வந்துரும், 200 சீட்லாம் வந்துரும் பலர் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. இல்ல எங்க தப்பா போச்சுன்றது சொல்றேன். இந்த ஆன்டி இன்கம்பன்சின்ற ஒன்று சொல்றாங்க. ஆன்டி இன்கம்பன்சின்னு ஆக்சுவலி நாங்க பார்க்கல. ஆன்டி இன்கம்பன்சி எங்க இருந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன சின்ன ஃபேக்டர் ஆன்டி இன்கம்பன்சியா இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினேன். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா
வீட்டில் இருக்கிற தண்ணி மோட்டார், தண்ணிக்கு போகிற மோட்டார் கனெக்ஷனை வந்து நீங்கள் வந்து இதுவாக மாற்றிட்டீங்க, கமர்ஷியலாக மாற்றிட்டீங்க, அதில் மக்கள் சில பேர் பிரச்சனை அப்படின்றது புரியுதா உங்களுக்கு? எங்கள் தொகுதியில் ரோடு சரியா இல்லை, டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்குது. இது வந்து லோக்கல் லெவலில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இதெல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு உள்ள போனாலே எந்த ஆஃபீஸையும் நாங்கள் லஞ்சம் கொடுக்காம எங்களால் ஃப்ரீயாக வர முடியல. இது ஒரு அதாவது என்னன்னா இதெல்லாம் லோக்கல் சின்ன சின்ன லெவலில் இருந்து ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. ஆனால் ஸ்டேட் லெவலில் பாலிசி லெவலில் ஆன்டி இன்கம்பன்சிலாம் ஒன்று இல்லவே இல்லை. சொல்ல போனால் ஸ்டாலின் அதெல்லாம் நல்லாவே டிஃபெண்ட் பண்ணாரு. டீலிமிட்டேஷன் எதிராக சக்ஸஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு அது மாநில உரிமைகளை விட்டு கொடுக்கல, 2 லாங்குவேஜ் பாலிசி சக்ஸஸ் ஆகி எல்லாமே இதெல்லாம் நல்ல பாலிசி லெவல் ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது. இதை வந்துட்டு ஒரு கான்சன்ஸ் வைஸில் நம்ம வச்சு இப்போ அனலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த ரிசல்ட்ஸை இப்போ கொளத்தூர் கான்சன்ஸே எடுத்துக்கோம். லாஸ்ட் 5 இயரில் வந்துட்டு இட்ஸ் அ கிரேடில் ஆஃப் ஆல் ஸ்கீம்ஸ்னு சொல்லலாம். எல்லா முக்கியமான ஸ்கீம்ஸ்லாம் வந்துட்டு கோவொர்க்கிங் ஸ்பேஸாக இருக்கட்டும் சரி, மாடர்ன் மார்க்கெட்லேருந்து என்வாயன்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுலேருந்து க்ரீனரி இம்ப்ரூவ் பண்ணுறதுலேருந்து பேசிக் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க மக்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இவ்வளோ அதுதான் கேட்குறேன். இதுதான் ஏன்னா இவ்வளோ டெலிவரி பண்ணியும் அங்கே அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியும் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், ஒன் ஆஃப் த டாப் பர்ஃபார்மிங் சீஃப் மினிஸ்டர், ஒரு ஸ்டேட்டை வந்துட்டு தொடர்ந்து 2 முறை வந்து டபுள் டிஜிட் எக்கனாமிக் குரோத்தை காட்டியிருக்கு. எல்லா சோஷியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ல வந்து இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் 2-3 பொசிஷன் தான் இருந்திருக்கு. பாவர்ட்டி எலிவேஷனாக இருக்கட்டும் சரி, சோஷியல் ஹெல்த் செக்டர்ஸ்லேயும் இருக்கட்டும் சரி, கிரைம்னு சொல்றீங்க, கிரைம் இங்க வந்துட்டு பெண்களுக்கு எதிராக அதிகமா இருக்குன்ட்டு இது வந்து ஒரு பிளைண்டா வந்து திமுகவுக்கோ இந்த ரூல் நரேஷன் இது நரேஷன் எவ்ரி 1 lakh பாப்புலேஷன் இல்ல அதனால சொல்றேன். இருங்க இருக்க போறாங்க. இப்போ அதான் பிரச்சனை என்னன்னா இப்போ அந்த லாயல்ட்டிங்கிறது எங்க மிஸ் ஆச்சுங்கறத பிரச்சனை. இப்போ லாயல்ட்டி எங்க டெலிவர் பண்ணி நீங்க வந்துட்டு அந்த இடத்துல பிளைண்டா அவர் வந்து ஒரு 50-60,000 நீங்க எனக்கு ஒரு உதவி பண்றீங்க. அப்ப நான் என்ன நினைப்பேன், அண்ணன் வந்து நமக்கு உதவி பண்றாரு அப்படின்னு உங்க மேல ஒரு கிராட்டிடியூட் காமிப்பேன்ல. நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து எந்த இடத்துல வந்து திமுக ஃபேன் ஃபாலோவிங் அந்த இது வந்துட்டு ஒரு அதாவது ஒருத்தர் மேல அளவு கடந்த ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு. அது வந்து ஓட்டா டிரான்ஸ்லேட் ஆகி வந்துட்டு அவரோட ட்ராக் ரெக்கார்டை பெர்ஃபார்ம் பண்றாரு. இல்லை கடந்த 2 வருஷத்துல வந்து மக்களுக்காக கட்சி தொடங்கி மக்களுக்காக இறங்கி வேலை செஞ்சு அதை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு யாருமே ஓட்டு போடல. மாற்றம், அதாவது திராவிட கட்சி வந்து 1967 இருந்து இந்த திராவிட கட்சி தான் இருக்கு. பைபோலார் பாலிடிக்ஸ் நாங்கள் கடந்த 72 இருந்து பைபோலார் பாலிடிக்ஸ். அதனால ஒரு பேசிக்கா ஒரு ஃபெட்டிக் இருந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த திராவிட கட்சிகள் வந்து அவங்க பண்ண தவறு நீங்க கேட்டதுக்கு என்ன பதில்னா, மக்களுக்கு வந்து அவங்க மாத்தி போட்டி போட்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்துட்டு பண்ணியிருக்காங்க. வந்து இந்த ஐடியாலஜி வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுல வந்துட்டு ரொம்ப மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்காங்க. நம்மளோட ஸ்டேட்ல வந்துட்டு நீங்க அதாவது கடந்த 15 புரிஞ்சுக்கிறது வந்து காசு கொடுத்தா மக்கள் நம்ம பக்கம் நிப்பாங்க அப்படின்ற அந்த தாட் வந்து உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காசு கொடுத்தானா எப்பயுமே அந்த என்ன எலெக்ஷன் அது ஒரு தவறு அது ஒரு அது தவறான ஒரு காசு கொடுத்து எங்கேயுமே வந்துட்டு அது ஒரு பிராக்டிஸ். அதாவது புலி வால் தொட்ட கதை மாதிரி. அது ஸ்டார்ட் பண்ணதே காங்கிரஸ் தான் ஃபர்ஸ்ட் காசு கொடுத்தது. அதை வந்து இப்ப திராவிடியன் பார்ட்டிஸ் கொடுக்குதுன்னா எல்லா இடத்துலயும் கொடுக்குறாங்க. பீகார் எலெக்ஷன் போது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து 10,000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. என்னாச்சு? அது என்ன? அது பிரைப் கிடையாது. அது வந்து காசுக்காக மக்கள் வந்து ஓட்டை வைக்க மாட்டாங்க. கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்கிறாங்க. ஆனால் அவங்க பிடிச்சவங்க தான் ஓட்டு போடுறாங்க. பல எலெக்ஷன்ல அது வந்துட்டு திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அது பிளைண்டா வந்து காசு கொடுக்கறதுனால தான் ஓட்டு போடுவாங்களா? கிடையவே கிடையாது. எல்லாம் ஒரு அதிசயமான ஒரு தேர்தலா தான் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து கேண்டிடேட் யாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா வந்து இன்னைக்கு அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது என்னடா இவரெல்லாம் ஜெயிச்சிட்டாரு வந்து நிறைய ஒர்க் பண்ண மாதிரி தெரிஞ்சது. ஊடகங்கள்ல அவர் தெரிஞ்சாரு. அதே மாதிரி மதுரை மத்தியில பாத்தீங்கன்னா பிடிஆர் தியாகராஜன், அப்புறம் வந்து இயக்குனர் சுந்தர் சி, அவர் தான் வந்து மீடியா ஸ்பேஸ் அதிகமா ஆக்கிரமிச்ச மாதிரி தெரிஞ்சது. பார்த்தா முஸ்தபா ஊடகங்கள்ல பேசக்கூடிய ஒரு நபர், நம்ம ஆபீஸ்க்குள்ள அடிக்கடி வருவாரு இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறதுக்கு. பழனி மினிஸ்டர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இது எக்கனாமிஸ்ட்னு சொல்றாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. he was a very renowned ஒரு பொலிட்டிக்கல் பர்சன். ஏன்னா எக்கனாமிக்கா இவர் வந்து எல்லாத்துலேயும் வந்து அக்ராஸ் த கண்ட்ரி வந்து அவருக்கான ஒரு மதிப்பு இருக்கு. ஆனால் அவர் வந்துட்டு தோத்துட்டு ஒருத்தர் டிவிக்கு கேண்டிடேட் வந்து வின் பண்றாருன்னா அங்கே இருக்க லோக்கல்ல அந்த கேண்டிடேட் யாருன்னே தெரியல. அப்போ அவங்க ஓட்டு போட்டது விஜய்ங்கிற ஒரு பாப்புலர் ஃபேஸுக்கு தான். இது வந்து பின்னாடி எந்த லாஜிக் நம்ம பார்க்க தேவை. இந்த எலெக்ஷன்ல மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்குமே கேண்டிடேட் தெரியாம ஓட்டு போட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவங்களுக்கு ஒரே குறிக்கோள் விசில் இருக்கா இல்லையா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அது விசிலுக்காக மட்டுமே போட்டது இந்த எலெக்ஷன் மட்டும்தான். இப்படி ஒரு எலெக்ஷன் வந்து இது வரைக்குமே தமிழ்நாடு பார்த்திருக்காங்கன்னா ரொம்ப ரேர். 77 கூட பாத்தீங்க அப்படின்னா இது இருந்தது, யாருக்கு இரட்டையிலுக்கான மோகம் இருந்தது. ஆனால்
அப்பயும் வந்து தேர் ஆர் வெரி குட் கேண்டிடேட்ஸ் வித் எம்ஜிஆர் கூட இருந்தவங்க நல்ல மக்கள் இருந்தாங்க, திமுக போனவங்க தானே, எல்லாருமே ஒரு 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 அறிவு சார்ந்த சமுதாயம் கொஞ்சம் இருந்தது. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க எந்த இடத்துலயுமே மக்கள் கிட்ட, அவங்களோட ஓட்டர்ஸ் கிட்ட தான் வந்து நல்லா பண்ணுவேன்னு சொல்லிலாம் வாங்கல. விசில் ஊதினே போய் வாங்கினாங்க. அவங்க பேங்க் பண்ணது பூரா விஜய் மேல மட்டும்தான். விஜய்ன்ற ஒரு சிங்கிள் கேரக்டரை வச்சுதான் அவங்க ஓட்டே வாங்கியிருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த எலெக்ஷன்ல வந்துட்டு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணது வந்து குழந்தைங்க. இது வந்து ஒரு குழந்தைத்தனமான வெற்றின்னு வந்து கூட சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு குழந்தைகிட்ட போயிட்டு இதுவரை எந்த கட்சி தலைவர் வந்துட்டு அப்பா பாட்டி தாத்தா பாட்டி கிட்ட வந்து காதுல போய் விசில் ஊதுங்க, நீங்க போய் ஓட்டு போடுங்கன்ட்டு அவ்வளவு ஒரு ஓட்டை வந்து இவ்வளவு மலினப்படுத்தி மாதிரி இல்ல வந்து பெரியவர்கள் குழந்தைகள் அப்ப அது கேட்டுதான் அவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்துட்டு இங்க சென்னையில வேலை செய்யறவர், அவங்க பசங்க 2 பேரு நான் சாப்பிட மாட்டேன், நீ வந்து டிவிக்கு ஓட்டு போட்டாதான் சாப்பிட மாட்டேன்னு மத்தியானம் 2-3 மணி வரை வெயிட் பண்ணிருக்காங்க. இவர் போய் டிவிக்கு வேலூர்ல போய் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க பசங்க வந்துட்டு சாப்பிட்டுருக்காங்க. இப்ப நிறைய பேர் வந்து தாவேக்கா ஆதரவாளர்களை, தாவேக்காவை அனுதாபிகளா இருக்கக்கூடியவங்கள தற்குறிகள் சொன்னது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கெல்லாம் வந்து ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில தான் அந்த முடிவு இருந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். எய்தர் வந்து நீங்க திமுக அதிமுக குடும்பங்கள்ல இருந்து தான் அந்த குழந்தைகளும் வர்றாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து அவங்க ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து அவங்களுடைய இதுலதான் வந்துட்டு என்னன்னா திராவிடியன் பார்ட்டிஸ் வந்துட்டு எங்க ஃபெயில் ஆச்சுன்னா they failed to carry forward their legacy. இந்த ஐடியாலஜி வந்து அடுத்த ஜென்ரேஷன் கொண்டுட்டு போல. 1980 இருந்து 90s இருந்தே வந்துட்டு அந்த இதுல வந்து அவங்கள அந்த காலேஜ்லயோ ஸ்கூல் யங்ஸ்டர்ஸ் மத்தியில வந்துட்டு இது ஒரு டிஸ்கோஸா இல்லை. நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்போ கேரளாவில் வந்துட்டு கேம்பஸஸில் வந்து எலெக்ஷன் இருக்குது, ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் இருக்குது. அவங்க வந்து அரசியல் வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து காலேஜில் இருந்து அரசியல் பேசப்படுறாங்க, வீட்டில் அரசியல் பேசப்படுகிறது, அங்கே இருக்க இளைஞர்கள் வந்து அரசியல்படுத்தப்படுகிறாங்க. இங்கே கிடையாது. இங்கே வந்துட்டு 6வது 7வது படிக்கிற பசங்க கூட வந்துட்டு பாட்டு இந்த படம் பார்த்தியா அந்த படம் பார்த்தியான்னு இருக்கு. நீங்கள் வந்துட்டு அதுவும் ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம் தான், என்டர்டைன்மெண்ட். ஆனால் அரசியல் ஐடியாலஜி தெரியாது ஃபேக்டரா இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து 1000 லைட்ஸோ அண்ணா நகர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், உங்களுக்கு வந்து பாஷான ஏரியா. அந்த இடத்துல வந்து நல்ல ஆக்டிவா ஒரு தொகுதியில 2.5 லட்சம் ஓட்டு இருந்துச்சுன்னா, இல்ல ஒரு தொகுதியில 2.5 லட்சம் ஓட்டு இருக்குன்னா, இல்ல ஒரு தொகுதியில 2.5 லட்சம் ஓட்டு இருக்குன்னா 2.5 லட்சம் ஓட்டும் வந்துட்டு ஒருத்தருக்கு போடல. அதுல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்துட்டு voted for one particular candidate, அவங்க தான் வின் பண்ணுவாங்க. சோ இல்ல இது வந்துட்டு நம்ம சொல்றோம்ல, டேட்டா வச்சு தான் நம்ம பேச முடியும். ஆனா இப்போதைக்கு நமக்கு வரல. பட் இன் ஜெனரல் பர்செப்ஷனா பார்க்கும்போது உங்களுக்கு அண்ணா நகர் 1000 லைட்ஸ் மாதிரியான ஏரியாக்கள்ல கூட நல்ல ஆக்டிவா ஒர்க் பண்ணக்கூடிய எம்எல்ஏஸே வந்து ட்ரைல் ஆறாங்க, தோற்கறாங்க. இல்ல காரணம் ஒண்ணே ஒண்ணுதான், விஜய் மட்டும் தான். ஓகேங்களா? அதாவது இந்த கடின உழைப்பு, இந்த படிச்சவங்க, இந்த புத்திசாலி, இது எல்லாத்தையும் தாண்டி விஜய்ன்ற அந்த ஒருத்த முகத்துக்காக போட்டதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நீங்க சொல்றீங்கல்ல சென்னை ஒர்க்கே பண்ணல, அவர் வந்து ஹார்ட் ஒர்க்கே பண்ணலன்னு சொல்ல. நான் என்ன சொல்றேன், சென்னைன்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, சென்னை வந்து திமுகவோட கோட்டை. ஓகேங்களா? போன அந்த எலெக்ஷன்ல 16க்கு 14 அடிச்சவங்க இந்த எலெக்ஷன்ல என்ன ஆகுது, வெறும் 2 சீட் தான் ஜெயிக்கிறாங்க. சிஎம்ஏ தோக்குறாரு சென்னையில. இதெல்லாம் என்ன, நீங்க சிஎம் தோக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? ஒன்னே ஒன்று சொல்லுங்க. சிஎம் தோக்கிறதுக்கு ஒரே ரீசன் விஜயோட பாப்புலாரிட்டி மட்டும்தான். விஜய்ன்ற நடிகரோட பாப்புலாரிட்டி. விஜய் வந்து அந்த இடத்துல நின்னாரு அப்படின்னா கூட நீங்க சொல்லலாம். பெரம்பூர்ல வந்து விஜயும் சிஎம்மும் நிக்கிறாங்க, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிக்கிறாங்க அப்படின்னா இப்ப அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து விஜயுடைய பாப்புலாரிட்டி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஃபேக்டர்ல இருக்கு. நீங்க அது வந்துட்டு எப்படின்னா, விஜய் வந்துட்டு நேத்து வந்து சினிமால நடிச்சுட்டு உடனே ஒரு படத்துல வந்து ஹிட் ஆயிட்டு வந்துட்டு அரசியலுக்குள்ள வரல. கிட்டத்தட்ட 20-30 வருஷமா வந்துட்டு இதுல இருக்காரு. ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்டர். தமிழ்நாட்டுல வந்து விஜய்ன்னு சொன்னா தெரியாத குழந்தைங்கள இருந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு முகம். ஒரு விஷயம். இன்னொன்று வந்துட்டு அவர்கிட்ட இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல வந்துட்டு மொத்தமே அவர் பேசினதே வந்துட்டு 35 நிமிஷம் தான் அவர் பேசியிருக்காரு கேம்பெயின்ல டோட்டலா. நீங்க அப்ப அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? மக்களை போயிட்டு என்ன கொள்கைன்னு சொல்லி வந்து இன்வெஸ்ட் பண்ணாரு. அவர் கொள்கை தலைவரை வச்சிருக்காங்க, அவங்கள பத்தி அவர் என்ன பேசினாரு? சோ முழுக்க கொள்கை ரீதியா இல்ல, கொள்கை தலைவர் தெரியுமா அவங்க கட்சியில இருக்கவனுக்கு? அதாவது நீங்க ஒரு வீடியோ பாத்திருப்பீங்க, காணொலி பாத்திருப்பீங்க. அதுல என்னன்னா வந்து பின்னாடி இருக்க கொள்கை தலைவர் பெரியாரை காட்டி யாருன்னு கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எதுக்குன்னு ஒரு பையன் சொல்லியிருப்பான். இதனாலதான் நாங்க தற்கொலைன்னு சொல்றது. வேற எதனால தற்கொலைன்னு ஏன் சொன்னோம்? திமுக காரன்ட்டு போய் நீங்க பெரியார் போட்டோ காட்டி அண்ணா போட்டோ காட்டி யாருன்னு கேட்டா எல்லாரும் தெளிவா சொல்லுவாங்க. கொள்கை தலைவர்களா இருந்தாலும் எல்லாரும் தெரியும். இவங்க கட்சியில 5 பேர் கொள்கை தலைவர் இருக்காங்களே, யாருக்காவது 5 பேர் பேரா தெரியும்? பெரியாரே தெரியல.
இத்தனைக்கும் அவங்க கோயம்புத்தூர்காரன் அந்த பையன் அவரே சொல்றாரு அந்த ஆங்கர் இப்போ உங்க பக்கத்து ஊர் தான்ப்பா அப்படின்ட்டு. அதுவே தெரியல. நான் புரியுது அவங்களுக்கு வித்தியாசம் புரியுது. அதாவது மற்ற கட்சி இந்த கட்சியும் இவன் முதல்ல வந்து அவங்களோட கேடர்ஸ் வந்து பொலிட்டிசைஸ் பண்ணவே இல்லை. முதல்ல ஒரு பொலிட்டிக்கல் அப்ரிங்கிங்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது திமுக 1949 கட்சி ஃபார்ம் பண்ணி 67 தான் ஆட்சி அமைக்கிறாங்க. 18 வருஷம். அந்த 18 வருஷம் என்ன பண்ணாங்கன்னா எதுல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கட்சி அவங்க ஆட்களை வளர்த்தாங்க. பொலிட்டிக்கலா வந்து சென்சிட்டிவா ஆக்குனாங்க. ஒரு இஷ்யூனா எப்படி போராடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இவங்களுக்கு அப்படி கிடையாது. இவங்க ஒரு போராட்டம் நடந்தா என்ன அவங்க பார்த்திருக்கீங்களா சென்னையில நடுவில் இருக்க பூரா ரெயிலிங்ஸை உடச்சி விட்டு நாசமாக்கி ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரக்ஷன்ல இன்வால்வ் ஆனாங்க. லிட்டரலா இதுதான் அவங்க வந்து அவங்களோட அதனாலதான் நாங்க தற்கொலைன்னு சொன்னோம். நீங்க சொன்னீங்க தற்கொலை, ஏன்னா தற்கொலை இதனாலதான் சொல்றது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு விஷயம் நடந்ததுன்னா கரூர்ல அதிமுக கூட்டம் போட்டுச்சு, இவங்களும் கூட்டம் போட்டாங்க. எப்படி நடந்துட்டாங்க கூட்டம்? இவங்களுக்கு வந்து கூட்டம் எப்படி பிஹேவ் பண்ணுச்சு, அந்த கூட்டம் எப்படி பிஹேவ் பண்ணுச்சு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு கான்ஸ்பிரன்சி சிபிஐ வரைக்கும் போயிடுச்சு கேஸ். சிபிஐல யாரை கூப்பிட்டாங்க? ஒன்னும் நடக்கல. செந்தில் பாலாஜி கூப்பிட்டாங்க. எதுக்கு கூப்பிட்டாங்க? செந்தில் பாலாஜி கூப்பிட்டாங்க. என்ன நடந்தது? ஏன்னா ஒரு கரூர் டிஸ்ட்ரிக்ட் இதுவா இருக்கிறதால மட்டும்தான், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா இருக்கிறது ஒரே காரணத்தால, கரூர் டிஸ்ட்ரிக்ட் ஒரே காரணத்தால வந்த விஷயம் தான். வேற எதுவுமே அதை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவரும் தான் ஸ்பாட்டுக்கு போனாரு. ஆமா, இவங்க வச்சு அலிகேஷன் செந்தில் பாலாஜி மேல தானே. ஏன்னா இவங்க வந்து தேவர் சாஃப்ட் ஆன் ஏடிஎம்கே. செந்தில் பாலாஜி மேல குற்றம் வச்சாங்க. செந்தில் பாலாஜி ஏன் என்ன பிரச்சனை? செந்தில் பாலாஜி மேல குற்றம் வைக்காரணம் செந்தில் பாலாஜி அப்படிப்பட்ட ஆளுன்ற நரேஷன் நீங்க உருவாக்குறீங்க. நீங்க செந்தில் பாலாஜி மேல வீண் பழிய போடுறீங்க. நீங்க நான் என்ன சொன்னேன், இதுக்கு நாமக்கல் இதே காலையில் நடந்தது. அப்ப இந்த டெத் வரல. இப்ப இவர் 7 மணி நேரம் லேட்டா போறது. புஷி ஆனந்த் அடுத்த மணி நேரம் ட்வீட் போறாரு 12 மணிக்கு விஜய் வருகிறார் அப்படின்ட்டு. இவர் வந்தது 7:30 மணிக்கு. 12 மணிக்கு நிர்வாகிகளுக்கு நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். நிர்வாகிகள் மக்கள் வந்து இப்ப விஜய் அவர் வீட்டுல இருந்து கிளம்புனால இருந்து பாத்துட்டு இருக்காங்க. ஆமா, இல்ல இப்ப விஜய் திருச்சியில இருக்காரா இல்ல நாமக்கல்ல இருக்காரா எங்க இருக்காரு என்ன பிரச்சனை தெரியுமா? அதாவது யார் விஜய் முன்னாடி போய் கிட்ட நின்னு செல்ஃபி எடுக்கிறதுங்கிறதா போட்டி. அதனால என்ன பண்ணாங்கன்னா நைட்ல இருந்து வந்து நிக்கிறாங்க. எதுக்கு? விஜய் கிட்ட நிக்க அந்த ஸ்பாட்டை பிடிச்சிட்டு அதாவது இந்த டிராவிடியன் பாலிடிக்ஸ் 72 அந்த பைபோலார் பாலிடிக்ஸ் இருக்குது. டிராவிடியன் பாலிடிக்ஸ் 67 இருந்து கூட எடுத்துக்கிட்டா கூட வந்து இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எலெக்ஷன் வந்துட்டு ஒரு 20 வருஷமா நாங்கள் கவர் பண்ணிட்டு இருக்கோம்னா எந்த எலெக்ஷனில் வந்துட்டு நீங்கள் ஒரு தலைவருக்கோ ஒரு கட்சிக்கோ ஓட்டு போடாட்டி நான் வந்துட்டு சோத்துல வசம் வச்சிருவேன், கழுத்து அறுத்துக்குவேன் என் பிள்ளை. இல்ல ஒரு சில இல்ல எந்த கட்சி ஒரு சிலர் எல்லா அரசியல் கட்சியிலையும் புரட்சி பூர்வமா இருக்கக்கூடியவங்க. இப்ப நீங்க இது வந்து அத டிசிப்ளின் பண்றதால லீடர்ஸ் கேம்பெயின் நீங்க கவர் பண்ணிருக்கீங்க. அந்த கேம்பெயின்ல பாத்தீங்கன்னா முன்னாடி நின்னு 2 பெண்களை வந்து ஆட விட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆட வருது. இதெல்லாம் வந்து நடக்கும். எல்லா கட்சியிலும் இருக்குது. ஆதாரம் நான் தரேன். எல்லா கட்சியிலும் நடக்குதுலயுமே நடக்கும். எந்த சொல்றாங்கன்றதுனால ஒரு சிலர் அப்படி ஒரு சிலர் தப்பு நினைக்கிறேன். பிராண்ட் பண்றது இல்ல. நீங்க வந்துட்டு ஒரு தலைவர் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கட்டும் சரி, எந்த ஸ்டேட்ல வந்துட்டு இருக்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டோ இருமோ குழந்தைங்க கிட்ட போயிட்டு உங்க தாத்தா பாட்டிக்கிட்ட மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க, அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க சொல்லுங்க, யாருமே கேட்டதில்லை. அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? சொல்லிருக்காரு. இப்ப உதயநிதி ஸ்டாலினுடைய கேம்பெயின்ல கூட அவன் கூப்பிட்டு வச்சு ஒரு பொண்ணு ஸ்பான்டேனியஸா வந்து பேசும்போது அது வேற விஷயம். நீங்க வந்து இப்ப நீங்க வந்துட்டு டைரக்டா பண்றத பார்த்து நீங்க டைரக்டா வந்துட்டு ஒரு அப்பீல் பண்றீங்க. குழந்தைங்க ஒண்ணு விருப்பப்படுற குழந்தைகிட்ட அப்பீல் பண்றீங்க. நீங்க 2024 கேம்பெயின் நீங்க பாத்திருப்பீங்கன்னு தெரியல. கள்ளக்குறிச்சியில ஒரு பொண்ணு ஹிட் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? அந்த பொண்ணு பேரு கூட நல்ல எனக்கு ஞாபகம். அந்த பொண்ணு ஹிட் ஆச்சு. அது வந்து அவங்க கேம்பெயின்ல ஸ்பான்டேனியஸா அவங்க கட்சி ஆட்கள் மேல கொடுத்து பேரை வைக்கிறதோ இல்ல அந்த அவங்க வீட்டு குழந்தைங்களை பேச வைக்கிறதோங்கிறது ஒரு இயல்பான விஷயம். ஆனா விஜய் சொன்னது என்ன அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அவர் யாருக்கிட்ட விடவும் நெருங்கவும் விட மாட்டாரு. முதல்ல அந்த அளவுக்கு ஒரு எலைட்டான பாலிட்டிஷியன் விஜய். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணார் அப்படின்னா குழந்தைங்களை கூட்டு எப்ப நீங்க இந்த மாதிரி போய் உங்க வீட்டுல இருக்க பெரியவங்க ஓடலாம் போய் காதல விசிலடிங்கன்றது எவ்வளவு பெரிய டார்ச்சரான விஷயம் அது. ஓகேங்களா? ஒண்ணு இல்ல, எனக்கு என்ன பயம் அப்படின்னா நாளை பின்ன அசம்பிளிக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்க, விசில் அடிச்சு என்ன பண்ண போறாங்கன்றதான் பயமே, வேற ஒண்ணுமே இல்ல. நாங்க பயப்படல. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண அடுத்த 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டோட கவர்னன்ஸ் போகக்கூடியா இருக்கு. அதான் பயம் எங்களுக்கு. அசம்பிளிக்கு இத்தனை நாள் போன அசம்பிளி எப்படி கவர் பண்ணுவோம்னா நம்ம எதிரில் நிற்க மாண்புமிகு முதல்வரேன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து சபாநாயகர் மாண்புமிகு இவங்க என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னா எதிரில் மாத்தி சொல்லுவாங்க. அவை நடைமுறையில விசில் அடிக்க கூடாதுன்னு இருக்கா? முதல்ல கேட்டா இல்லன்னு ரூல் அது மாதிரி கிடையாது. ஆனா எந்த வகையான ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தவிர்த்து இப்போ நான் விசில் அடிப்பேன் இதுல இருந்து சட்டத்துல இல்லவே இல்லை ரூல்ல இல்லைன்னு சண்டை போடுவாங்க. அங்க போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? பாப்போம் அவங்க என்ன செய்யறாங்கன்றது. எங்களுக்கு அதுதான் பயமா இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ வந்து இப்ப விஜயினுடைய வருகையால
உங்களுக்கு வந்து இப்போ பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து இனிமேல் அவங்க காலூன்ற முடியாத ஒரு நிலை வந்திருக்கு அப்படின்னு ஒரு சாரர் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ 2 இடங்களில் தான் அவங்க முன்னிலை வைக்கிறாங்க. இப்போ அந்த ஸ்பேஸே வந்து விஜய் கட் பண்ணுறாரு. பாஜக 2 எம்எல்ஏ தேவையில்ல, ஒரு எம்எல்ஏ கூட தேவையில்லை. அவங்களோட பொலிட்டிக்கல் கேம் வந்து ப்ளே பண்றதுக்கு பல வகையில வந்து அவங்களுக்கான ரிசோர்ஸ் இருக்கு. அவங்க தே ஆர் மாஸ்டர் இன் தட். உங்களுக்கு பழைய ஸ்டேட்ஸ் ஒரு எம்எல்ஏ வச்சு ஆட்சி பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? பல ஸ்டேட்ல ஒரு எம்எல்ஏ வச்சு ஆட்சி இந்த முறை பண்ணாங்க. நீங்க சொல்றீங்களா டிவிகேக்கு ஓட் டிரான்ஸ்பரண்ட், நீங்க சில கான்ஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு பல பேர் பாஜகவுக்காக வந்துருமான்னு ஓட்டு போட்டவங்க எல்லாம் இந்த முறை டிவிகேக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து இந்த திராவிடன் திராவிடன் கட்சியை வந்து உடைக்கணும். நீங்க என்ன அது ஓப்பனிங் த கேட் ஃபார் a new kind of political இப்ப எவ்வளவு தூரம் விஜய் வந்து நான் சொல்ல பாஜக நீங்க வராது. நீங்க விஜய் வந்து பாஜக பேரே எடுக்கலைங்க கேம்பெயின்ல. என்ன பாஜக எதிர்ப்பு சொன்னாரு அவர்? எதுல பாஜக எதிர்ப்பு தெரிந்தாரு? எதுல ஒரு விஷயம் சொல்லுங்க. திருப்பரங்குன்றம் வாய் திறந்தாரா? எங்க பேசினாரு? திருப்பரங்குன்றம் இஷ்யூல என்ன சொல்றாங்கன்னா அது 3 மத பிரச்சனையா மாறிடக்கூடாது. ஐயோ நீங்க இல்லங்க கரெக்டான விஷயத்தை பேசணும் திறக்கணும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா திருப்பரங்குன்றம்ல வந்து உங்களுக்கு சிடி நிர்மல்குமார் வந்து லீட்ல இருக்காரு. அதைத்தான் நான் சொல்றேன். திருப்பரங்குன்றத்தையும் மக்கள் எதுக்காக ஓட்டு போட்டாங்கன்னா விஜய்க்காக தான். சார் விஜய் மட்டும் தான் காரணம், வேற எதுவுமே காரணமே கிடையாது. நான் சொல்ல முதலமைச்சரே தோக்கடிக்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். கேம்பெயினுக்கு எங்கேயுமே போலன்ட்டு ஒரு சில தொகுதிகளை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டார். ஆனா எல்லா பகுதியிலும் வந்து பரவலா எல்லா இடத்துல ஓட்டு வந்திருக்கு. அப்ப எதுக்கு ஒருத்தர் கேம்பெயின் போடல, ஓட்டு கேட்கவே ஒருத்தருக்கு போகல, ஆனா அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காருன்னா அப்புறம் அப்படி 2 திராவிட கட்சிகள் மீது இருக்கக்கூடிய அயற்சி அதுதான் காரணம். அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். அது உண்மைதான். ஏன்னா வந்துட்டு டெய்லி வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் சாம்பார் சாதம் சாப்பிடணும்னு தோணும். ஓகேவா? அது வந்துட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். நீங்க வந்துட்டு தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இதோட ஃபெசிலிட்டி இப்ப நீங்க நம்ம அதர் ஸ்டேட்ஸ்ல பயமா இருக்கு. அதர் ஸ்டேட்ஸ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கம்பேர் பண்ணலாம். நீங்க போயிட்டு பீகாரோ 1960ல வந்து தமிழ்நாடு பீகாரை வந்துட்டு சேம் யார்ட்ஸ்டிக்ல இருந்துச்சு. சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்ல வந்து பீகாரோட தமிழ்நாடு கீழ இருந்துச்சு. இண்டிபெண்டன்ஸ் அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் அப்ப 1947 ஜிடிபில யார் ஃபர்ஸ்ட்னா பீகார் ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு லாஸ்ட். ஜிடிபில இன்னைக்கு யார் ஃபர்ஸ்ட்னா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், பீகார் லாஸ்ட்ல இருக்கு. இந்த போராட்டத்துக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? இந்த திராவிட கட்சிகள் தான் காரணம். இன்னைக்கு எங்களுக்கு என்ன பயம்னா திமுக அதிமுகவுடைய கான்ட்ரிபியூஷனை யாரும் மறுக்க மாட்டாங்க. அதே நேரத்துல வந்து இன்னைக்கு திமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிக கடன் வாங்கியிருக்காங்க. இந்த 5 ஆண்டுகள கடன் வாங்கி, இது ரொம்ப தவறான ஒரு தவறான பெர்செப்ஷன் வந்து உங்களுக்கு அடிமட்ட லெவல்ல போய் சேர்ந்திருக்கு. இந்த கடன் நீங்க சொல்லி தரமா? நம்ம கடன் வந்து இப்ப 4.5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி கடன் வாங்க சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன காரணம், என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். வெறும் 2.25 கோடி தான் நம்ம கடன் வாங்கிருக்கோம். மீதி வாங்கினது எல்லாமே வந்து முன்னாடி ஆட்சி வந்து வாங்கின கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறது, வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம வெறும் 2.25 லட்சம் இது ரொம்ப கம்மி. ஆக்சுவலா இது ரொம்ப கம்மி. நம்ம வந்து இந்த பிஸ்கல் இதுன்னு சொல்லுவாங்க, நமக்கு இந்த பிஸ்கல் பாராமீட்டர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது பிஸ்கல் இது ரெவென்யூ டெபிசிட், பிஸ்கல் எல்லாத்துலயுமே நம்ம வந்து நீங்க வந்து எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் கீழே பாத்தீங்க அப்படின்னா, எஃப்ஆர்பிஎம் என்ன பிஸ்கல் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் கீழே நம்ம எல்லாமே எல்லா பாராமீட்டர்ஸ் நம்ம கரெக்டா தான் இருக்கு. நமக்கு வி ஆர் மெயின்டைனிங், அதாவது அவங்க சொன்னதை விட நம்ம கீழே தான் மெயின்டைன் பண்ணிருக்கோம். நம்ம வந்து கடன்லாம் நம்ம தாண்டியே போல, நமக்கு அலோவ் பண்ண லெவலை விட கடன் லெவல் ரொம்ப கம்மி தான் நமக்கு. ஓகே, இன்னொன்னு சொன்னாங்க தெரியுமா, இந்த விஜய் கட்சின்னு சொல்றாங்க தெரியுமா, இந்த 2500 ரூபாய் கூட வந்து அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்பாங்கன்னு பேசுறாங்க. இதெல்லாம் என்ன வகையில் நியாயம் புரியல. அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்தா மாசத்துக்கு மட்டும் எவ்வளவு செலவாகும் தெரியும்? மாசத்துக்கு மட்டுமே. இந்த மாதிரி ஒரு சிலர் சொல்றதை வந்து எப்பயுமே நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இது மாதிரி வேற எந்த கட்சியில இப்ப நீங்க வந்து மக்களை பொறுத்தவரையில அவங்கதான் எஜமானர்கள். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து சரியா ரீட் பண்றோம் அப்படின்னு. பல நேரங்கள்ல தப்புதான். அவங்களுடைய அந்த பாராமீட்டர்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஜஸ்ட் லைக் உங்களுக்கு வந்து விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டார், அதனால மட்டும் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர முடியாது. அதுல பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி திமுக அதிமுக மேல இருக்கக்கூடிய அயற்சி, அது இல்லாம நம்ம வாழ்க்கை நிலை வந்து அப்படியே இருக்கு, ஒரு மாற்றம் வராதா அப்படின்ற ஒரு மனநிலை. மாற்றம் பெட்டர்மென்ட்டுக்கான மாற்றம் இல்ல, பெட்டர்மென்ட்டுக்கான மாற்றம். அதுக்கான கேரண்டி. நீங்க ஒரு பொருள் வாங்க போறீங்க, நீங்க ஒரு பொருள் வாங்கும்போது ஒரு அயன் பாக்ஸ் வாங்க போறீங்கன்னா அதுக்கு வாரண்டி கேரண்டின்னு இருக்கு. உங்களுக்கு ஒரு பெட்டர், நீங்கள் இதோட அடுத்த லெவலுக்கு போகிறீங்க, ஒரு கார் வாங்குறீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகும்போது ஒரு அப்கிரேட் ஆகுவீங்க. அதுக்குன்னு ஒரு வாரண்டி எல்லாம் இருக்குது. டெலிவர்டு ப்ராமிஸ் பண்ண இதெல்லாம் ஒரு ப்ராடக்ட்னு இருக்குது. நீங்கள் இது வந்துட்டு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டு அதோட ஃபினான்ஷியல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்
இதெல்லாம் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ண இந்த போறீங்கன்னா கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில உங்களுக்கு வந்து புதிதா வரக்கூடிய கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில உங்களுக்கு என்ன வாரண்டி extra- கேரண்டி எதுவுமே எதுவுமே இல்லாத கிடையாது. ஒரு இப்ப government இது நீங்க நல்லா சொல்றீங்க. பண்ணா எல்லாத்துக்கும் சந்தோஷம், Okay. எல்லாமே வாழ்த்துவோம். இதே வந்துட்டு நீ இவ்வளவு ஏன்னா- கஷ்டப்பட்டு நம்ம ஸ்டேட் இவ்வளவு தூரம் கொண்டுட்டு வந்துட்டு they should not drag us down. இப்ப இந்த What is the உரையாடலுக்கு expertise கூட- இந்த there? உரையாடலுக்கு கூட வந்து சரியான பர்செப்ஷன்ல ஐ திங்க் டிவிகே கேடர்ஸோ இல்லை வந்து தாவேகா ஆதரவாளர்களோ எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். இன்னைக்கு திமுகவை பொறுத்தவரையில மக்கள் நல திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருந்தோம். மக்களை பொறுத்தவரையில வேற ஒரு முடிவு கொடுத்துருக்காங்கன்னா அதுல ஒரு பெரிய நம்பிக்கை அப்படின்றது இருக்கு. அந்த நம்பிக்கை வந்து ஜஸ்ட் லைக் தட் விஜய் வந்து உணராம அது கடந்து போறாரு அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு வெறுப்பை மக்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ வரக்கூடிய நாட்கள்ல எப்படி தாவேக்கா வந்து ஆட்சி அமைக்க போறாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாங்க, அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் கவர்னன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா விஜய் வந்து நிறைய திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஐ திங்க் திமுக அதிமுகவை தாண்டி அவர் அறிவித்த திட்டங்களுடைய அந்த மதிப்பீடு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி அவங்க அந்த ப்ராமிசஸ் எல்லாம் வந்து அவங்க செயல்படுத்த போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் இருக்கு. வியூவர்ஸ், இந்த வீடியோ நீங்க முழுமையா பார்த்துருப்பீங்க, முழுமையா பாருங்க அப்படின்றதையும் என்னுடைய வேண்டுகோளா வைக்கிறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸை நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம், கிரவுண்டில் என்ன ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.